அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த டான்செட் அண்ட் சீட்டா இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 16ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. நோட்டிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர், அந்த மாதிரி சிலபஸ் டீட்டெயிலு எல்லாமே வந்தாச்சு. இதில் டிப்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 16ஆம் தேதி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஆன்லைனில் தான் பண்ணணும். அதுக்கான வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதோட இந்த ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, ப்ளஸ் எத்தனை சென்டர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதே போல் என்ன மாதிரி சிலபஸ்ஸு, என்ன மாதிரி புக்ஸு படிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஜெனரல் அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ. ஸோ இதில் இந்த யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படிங்கிறது, அதாவது டான்செட்டு சீட்டாவுக்கு தகுதி இல்லாதவங்க யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பர்டிகுலராக அந்த விண்டோவுக்கு போயிடுவோம். இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதான் தகுதி. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, எம்பிஏவுக்கு பாஸ் இன் ரெகனைஸ்டு பேச்சுலர் டிகிரி, அதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி 3 வருஷ டிகிரி படிச்சிருக்கணும், 50% மார்க் இருக்கணும். ஓகேங்களா? பிசிக்கு 45%, எஸ்சி அதுக்கெல்லாம் சேர்த்து. அப்புறம் என்ன மாதிரி படிப்புனா, 10வது 12, அதாவது 10+2+3 or 5 இயர்ஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். 10வது 12வது இல்லை டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி கோர்சஸ், அல்லது 10+3 இயர்ஸ் டிப்ளமோ ப்ளஸ் 2 or 3 இயர்ஸ் பேட்டர்ன், அதாவது 3 வருஷம் பேட்டர்ன் இருக்கணும். டிகிரி டிப்ளமோ இருந்தாலும் 3 வருஷம் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா 10+2+ ஏஎம்ஐஇ ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏஎம்இ முடிச்சிருந்தா அதில் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது அடுத்து சப்போஸ் அது இல்லைன்னா 10+3 இயர்ஸ் டிப்ளமோ அவார்டட் பை தி ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 10th முடிச்சிருக்கிறீங்க, அப்புறம் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அது எம்பிஏவுக்கு. எம்சிஏவுக்கு பார்த்தோம்னா சேம் ப்ரொசீஜர் தான். பட் பிசிஏ ஆர் பிஎஸ்சி டெஃபினட்டாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனால அந்த கோர்ஸ் 3 இயர்ஸாக இருக்கணும். இதே பேட்டர்ன் தான். +2ல எப்படி இருக்கணும், 10th எது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் அதே டீட்டெயில் தான் இதுலேயும் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு, எம்பால் இந்த கோர்சஸ்க்கு பியூர் டெக்னிக்கல். டெக்னிக்கல் பார்க்குறப்ப பாஸ் அண்ட் ரெகனைஸ்டு பேச்சுலர் டிகிரி. கண்டிப்பாக ஒரு எம்இ படிக்கிறீங்கன்னா ரிலவெண்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரிலவெண்டாக இருக்கணும். அந்த மாதிரி கோர்சஸ் இதுதான் இந்த தகுதி. இது படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. சப்போஸ் இந்த குவாலிஃபிகேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, மறந்துடாதீங்க. ஒரு முக்கியமான தகவல். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இதுக்கு போகிறேன், இது ஓகேவா, இது அப்ளை பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கம் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.